எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், கொஞ்சம் குறை இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டேன். இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி நினைக்கிறது சரிதானா? இந்த எதிர்பார்ப்பு சாத்தியம்தானா? பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாயத்திலேருந்து விடுபட்டு யதார்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுது தி பெர்ஃபெக்ஷன் ட்ராப் அப்படிங்கிற புத்தகம். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கல் சைக்காலஜி மற்றும் பிஹேவியரல் ஃபைனான்ஸ் துறையில் பேராசிரியராக பணிபுரியும் தாமஸ் குரன் அப்படிங்கிறவர் எழுதினது தான் இந்த புத்தகம். இந்த புத்தக சம்மரியை தான் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகை சீர்குலைக்கும் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா எடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு சிலர் எந்த வேலையை எடுத்துட்டாலும் பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான மனநிலை நமக்கு மற்றவங்ககிட்ட இருக்கிற உறவை சீர்குலைக்கும். மற்றவங்ககிட்ட இருந்து அதிகமான விஷயங்களை எதிர்பார்க்கும். ஓரளவுக்கு மேலே நம்மளே சுயமாக விமர்சனம் பண்ணுற மனநிலை அது. ஏன் இந்த மனநிலை ஒருத்தர்கிட்ட வருது? நான் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, கூலாக இல்லை, பணக்காரனாக இல்லை, அழகாக இல்லை, ஃபிட்டான பாடியோட இல்லை, ஹெல்த்தியாக இல்லை, திறமைசாலியாக இல்லை, புத்திசாலியாக இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றையோ அல்லது இதற்கு மேலானதையோ நம்ம மனசில் உருவப்படுத்திட்டு இதனால் இந்த உலகம் என்ன ஒரு மதிப்பான இடத்துல வச்சு பார்க்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அதை நம்ம சரி செய்ய பார்க்குறோம். இதுதான் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பாதையில் நம்மளை பயணிக்க வைக்குது. பெர்ஃபெக்ஷனை நோக்கிய நம்மளோட பயணமானது நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஏன்னா தப்பை சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி அதுக்காக செலவு பண்ணுற எனர்ஜியானது நமக்கு எந்த விதத்துலையுமே முன்னேற்றத்தை தராது. ஒரு சில நேரத்தில் இது நம்மளை உலகத்தோட பார்வையிலிருந்து ஒதுக்கி வச்சிரும். நாம் நம்மக்கிட்ட இருக்கிற உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கிட்டு அதன்படி செயல்படுவது சால சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளே பெர்ஃபெக்டாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செஞ்சு நம்ம கூட இருக்கிறவங்களையும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க ஆரம்பித்து அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல உறவை கெடுத்துக்கிட்டு கடைசியில் நாமளும் நிம்மதி இல்லாமல் தவிப்போம். எதையுமே மிக சிறப்பாகவும் சரியாகவும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கும் தான். இன்னும் நிறைய வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிற பெர்ஃபெக்ஷன் மனநிலையை தவிர்த்துட்டு வாடிக்கையாளர், நிறுவனம், பணம், சுற்றம், நட்பு இது எல்லாமே ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற லிமிட்டை வளர்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிற இந்த புக்கோட ஆத்தர் பெர்ஃபெக்ஷன் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓவர் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க்கை பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறதுலேருந்து வளர வளர நம்மளுடைய தோற்றம், ஆடை, உறவுகள், குழந்தைகளை வளர்க்குறது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் கணக்கச்சிதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட குறை இருக்குது, நான் பெர்ஃபெக்டாக ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். நாம் சரியாக இல்லை, இதனால் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காது அப்படிங்கிற குழப்பமான மனநிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதுவே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான விஷயமா மாறிடுது. ஏன்னா இந்த சமயத்தில் பெர்ஃபெக்ஷனை நம்மளோட தன்மானம் சார்ந்த ஒரு விஷயமா நினைக்க ஆரம்பிச்சிடறோம். பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா மற்றவங்க இவன் என்ன ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்தான். எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் எல்லார் மனசுலையுமே இருக்குங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் சிறப்பாக குறை இல்லாமல் இருந்தால் தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா பெர்ஃபெக்டாக இல்லைனா நம்மளோட ராஜ்யமே கவுந்துன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையை நம்மகிட்ட உருவாக்கிறோம். பாதுகாப்பு இல்லாத மனநிலை அப்படின்னா என்னன்னா, என்னோட தோற்றம் சரியில்லை, என்னால் எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறதான். அடுத்ததான் பெர்ஃபெக்ஷன் என்னும் மாயவலை. வேலைக்கு ஆள் இருக்கிற இன்டர்வியூ எடுக்கிறவங்க உன்னோட வீக்னஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெர்ஃபெக்டாக இருக்கிறது தான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது தவிர தொழில், விளையாட்டு, அரசியல், சினிமா இது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சவங்க நான் பெர்ஃபெக்டாக இருந்தனால தான் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு மோடம் சொல்கிறாங்க. தவிர செலிபிரிட்டிஸ், பயிற்சி கொடுக்குறவங்க இவங்க எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருந்து எப்படி சாதிக்கிறது அப்படின்னு சொல்லி தரதான் முயற்சி பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே நாம் இந்த உலகத்தில் வெற்றி பண்ணணும்னா பெர்ஃபெக்ஷன் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மூளையில் பதிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்தாலும் இந்த உலகமும் யார் எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு தேவையானது எல்லாம் சிறப்பாக வேணும், அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பெர்ஃபெக்ஷன் கொடுக்குற ப்ரெஷர் நம்மளோட மூளைக்கு புரியிட்டாலும் மனசுக்கு புரியதான் செய்யுது. பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வளங்க, இதில் விழுந்தோம்னா மீளவே முடியாது. எங்கும் எதிலும் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட மனநிலை கிடையாது. அவர் சுற்றி இருக்கிற சமுதாயம் அவர் மீது கொடுக்குற அழுத்தம், இதனாலேயே இது நம்மளை போட்டு ஒரேடியாக அழுத்துற ஒரு விஷயமா இருக்குது. நம்மள எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு உலகம் என்கிட்ட எதனால எதிர்பார்க்கட்டும், என்னால் முடிஞ்சதான் நான் செய்வேன் அப்படிங்கிற ரீதியில் சிந்திக்கிறோம். பெரும்பான்மையான ஆட்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை வர்றதே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதும் வெற்றி பெற்றவர்கள் தாங்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் இந்த பெர்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிற காரணத்தினால தான். அடுத்ததாக பெர்ஃபெக்ஷன் தரும் பாதிப்புகள்.
இந்த புத்தகத்தோட நோக்கம் பெர்ஃபெக்ஷனிசம் நமக்கு எந்த மாதிரியான தீங்கை விளைவிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் எங்கேருந்து இந்த பெர்ஃபெக்ஷனை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக கூறி இதை தவிர்த்து வாழ்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் விளக்குகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த உலகத்தையும் உங்களையும் புரிந்து கொள்வது எப்படி, உங்களை நீங்களே உள்ளதை உள்ளபடி எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுது இந்த புத்தகம். நாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலே எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த எண்ணமே நம்மளை ஏக்கம் கொள்ள வைக்குது. இந்த ஏக்கத்தை மறைக்க நாம் எல்லா விஷயங்கள் குறித்தும் தீவிரமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்கும் தெரியுமா? அதில் எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிதான். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஓவராக சிந்திக்கிறதுக்கு காரணம் அது மீது உள்ள ஏக்கம் தான். எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் காரணம் கொண்டும் தோற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிடறோம். இதனால என்ன ஆகுது தெரியுமா? நம்மளோட திறமைக்கு கிடைக்கிற வெற்றியை கூட நாம பெர்ஃபெக்டா இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தால இது ஒரு லக்கால தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிடறோம். வெற்றி பெற்றோடனே அதை பத்தி நாம சந்தோஷப்படாம நாம இதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். எந்த அளவுக்கு நாம பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம இழந்துடுறோம். ஏன்னா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நிலைமை நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைய கூட ஊதி பெருசா காட்டுது. எதையுமே சிறப்பாக செய்யறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். 1-2 விஷயங்கள்ல பெர்ஃபெக்டா இருக்கிறது நல்லது. ஆனால் எல்லா விஷயத்துலையும் அப்படி நினச்சோம்னா அது தப்பாயிரும். ஏன்னா எல்லாத்துலேயுமே மனுஷங்களால் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அப்படி நம்ம முயற்சி செய்யும்போது தோல்வி அப்படிங்கிறது பல விஷயங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிரும். தோல்விங்கிறது நல்லது தானே, அது வந்தால் தானே நம்ம மனசு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெர்ஃபெக்ஷன் விஷயத்தில் அது உண்மை கிடையாது. ஏன்னா பெர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணி அதை நம்ம தூக்கும்போது நம்ம மனசு காயப்படுமே தவிர ஸ்ட்ராங் ஆகாது. இப்படி பெர்ஃபெக்ஷனாக இருக்க நினச்சி தோற்று போனால் அதை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காம மற்றவங்களோட ஆலோசனையை நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். 4 பெரும் பிரிவுகளாக பிரித்து எழுதப்பட்டிருக்க அந்த புத்தகத்தில் முதல் பிரிவில் பெர்ஃபெக்ஷனிசம் என்றால் என்ன அப்படிங்கிற பற்றியும், 2வது பிரிவில் பெர்ஃபெக்ஷனிசம் நம்மளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற பற்றியும், 3வது பிரிவில் பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற குணம் எங்கேருந்து நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிற பற்றியும், 4வது பிரிவில் இந்த குணாதிசயத்தை எப்படி கையாளுவது அப்படிங்கிற பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாயை நம்மளை பாதிக்காமல் காத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிற பற்றிய அந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.